முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் வரும் வாரத்தில் அதிரடியாக தேர்தல் களம் காணவுள்ளார். அவரது தேர்தல் திட்டங்கள் குறித்த பிரத்யேக தகவலுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், கூடுதல் தகவல்கள். கிஃப்டி, இந்த முக்கிய செய்தியை நாம் விஜயுடைய திரைப்பட பாணியில் தான் சொல்ல வேண்டும். இதுவரை பார்த்த விஜய் வேறு, இனி பார்க்க போகும் விஜய் வேறு. இந்த வாரம் முதல் ஒரு அதிரடியாக விஜய் புதிய விஜயாக தேர்தல் களத்திலே களமிறங்க இருக்கிறார். அதாவது அவருடைய எலெக்ஷன் பிளான் தற்போது லீக் அவுட் ஆகி இருக்கிறது. மிக முக்கியமான அவர் எலெக்ஷனுக்காக பல சிறப்பு அதிரடி திட்டங்களை வைத்திருக்கிறார். முதலாவதாக இந்த புதிய கேரவன் ஒன்று தயாராகிறது. ஏற்கனவே இருந்த கேரவன் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு சரியாக இல்லை என்பதால் புதிய கேரவன் தற்போது தயாராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஒரு சிறப்பு விமானமும் புக் செய்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பறந்து சென்று அவர் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார். அது மட்டுமல்ல, 3 வகையாக இந்த எலெக்ஷன் பிளானை வைத்திருக்கிறார் அவர். ஒன்று தொண்டர்களுக்கு, மற்றொன்று முக்கிய நிர்வாகிகளுக்கு, அடுத்து பொதுமக்களுக்கு என 3 வகையான பிளான்கள். பொதுமக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்றால் அதிரடியான அறிவிப்புகள், ஒவ்வொரு தொகுதிக்குமான அறிவிப்புகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான அறிவிப்புகள் என்ற வகையிலே பல திட்டங்களை அறிவிக்க, ஒவ்வொரு கூட்டிலும் ஒவ்வொரு திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார். அது மட்டுமின்றி தேர்தல் அறிக்கையும் தனியாக ஒன்று வெளியிடுவார்கள். அது மட்டுமின்றி கூடுதலாக ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் பேசும்போது அந்தந்த மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் என வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதற்கு திட்டமைத்திருக்கிறாராம். அந்த பணியெல்லாம் தற்போது தயாரித்து முடிந்துவிட்டது. இரண்டாவது, நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வரும் 26ஆம் தேதி ஒரு போட்டோ ஷூட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே தாவேகாவின் கிளை நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், மேற்பட்ட ஒன்றிய நிர்வாகிகள் என கிராமப்புறங்கள் மற்றும் 2வது நகர்ப்புறங்கள் ஆகியவற்றில் உள்ள பகுதிகளில் உள்ள இடங்கள், மெட்ரோ நகரங்களை தவிர்த்த மற்ற இடங்களில் உள்ள நிர்வாகிகளை கிட்டத்தட்ட 2500 பேரை அழைத்து அவளுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள இருக்கிறார் விஜய். போட்டோ எடுத்து அவர்களை தனிப்பட்ட முறையில் உற்சாகப்படுத்தி தேர்தல் பணத்திலே தேர்தல் களத்தில் சுறுசுறுப்பாக அவர்கள் தாவேகாவிற்காக வாக்கு சேகரிப்பதற்காக அவருடன் போட்டோ எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். வரும் 26ஆம் தேதி அந்த போட்டோ ஷூட் நடைபெற இருக்கிறது. ஆனால் அதில் அழைப்பாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். மிக ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தற்போது அந்த ரகசியத்தை நாம் லீக் அவுட் செய்துவிட்டோம். 28ஆம் தேதி முதல் தன்னுடைய பிரச்சார பயணத்தை விஜய் தொடங்க இருக்கிறார். ஆனால் 25ஆம் தேதியே தன்னுடைய முதல் தேர்தல் களத்தில் தன்னுடைய முதல் பணியை தொடங்குகிறார். அதாவது பெரம்பூரில் அவர் போட்டியிட போது 100% உறுதியாகிவிட்டது. அந்த பெரம்பூரிலே தலைமை தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமை தேர்தல் பணிமனை குறித்த காட்சிகளை ஏற்கனவே நாம் போட்டிருந்தோம். தற்போதும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த தலைமை தேர்தல் பணிமனை கிட்டத்தட்ட தற்போது தயாராகிவிட்டது. எனவே இந்த தலைமை தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து அங்குள்ள நிர்வாகிகளுடன் கலந்துரையாட இருக்கிறார். அதன் பின் செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறார். சந்திப்பாரா என தெரியவில்லை. இல்லை, அறிக்கை மட்டும் வாசித்துவிட்டு செல்வார் என்று நினைக்கிறேன். ஒலிபெருக்கில் பேசிவிட்டு பொதுவாக பேசிவிட்டு செல்வார் என்று நினைக்கிறோம். 28ஆம் தேதிக்கு பிறகு பிரச்சார களத்திலே இறங்குகிறார். கிட்டத்தட்ட 25 நாட்கள் பம்பரமாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். தமிழகத்தின் பல இடங்களுக்கு செல்ல இருக்கிறார். அதற்காக சிறப்பு விமானங்கள் மூலமாக செல்ல இருக்கிறார். கேரவன் அந்தந்த இடத்திற்கு அப்பொழுது சென்று அதில் அமர்ந்து அவர் ஊராக சென்று பரப்புரை செய்கிறார். நகரங்களுக்கு மட்டும்தான் சில கிராமங்களுக்கு மட்டும்தான் செல்ல போகிறார் என திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே விஜய் அடுத்த வாரத்தில் விறு என விஜய் புதிய விஜயாக பார்க்க இருக்கிறோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள் தாவேகாவுடைய தலைமை பனையூரில் உள்ள தலைமையக நிர்வாகிகள். விஜய் இதற்கு முன்னால் நீங்கள் இப்படி பார்க்கலாம், அவ்வளவு சுறுசுறுப்பான விஜயை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சர்க்கார் படத்திலே எப்படி விஜய் களமாடினாரோ அது போன்று அது ரியல் லைஃபிலே விஜய் களமாடுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவே புது விஜயை காண தயாராகுங்கள் என்பதுதான் பனையூரில் உள்ள தாவேகா நிர்வாகிகள் நம்மிடம் கூறிய தகவல். எனவே அந்த வகையில் வரும் வாரத்திலிருந்து தாவேகா தொண்டர்கள் உற்சாகமாக களமிறங்கி பணியாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கேற்ப விஜய் பல்வேறு அறிவிப்புகள், திட்டங்களுடன் களமிறங்க இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்த உறுதியான தகவல்.